எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, கொடிஷால வந்து பாத்தீங்கன்னா புல்லோட ஸ்டாலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புல் மிஷின்ஸ்ல சார் கிட்ட டீடைல்ஸ் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். என்னோட பேர் ராஜேந்திரங்க. ஓகே. இந்தியாஸ் நம்பர் 1 டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். புல் மிஷின் வந்து பேஸ் வந்து கோயம்புத்தூர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொடிச்சால வந்து எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா நான் நியூ ஒரு மிஷின் லான்ச் பண்ணிட்டு இருப்போம். நீ ஸ்டார்ட் பண்ணது வந்து மாதிரி அக்ரி லோடர் மாட்டிருக்கோம். இதை பற்றி சொல்லலாமா? சொல்லுங்க சார். இது வந்து அக்ரி லோடரு. ஏன்னா டாக்டர் பின்னையும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 HP இருந்து 40, 45, 50 எந்த கேட்டு 2 வீல் டிரைவ் எந்த வண்டியில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அட்வான்டேஜ்னா இந்த லோட்டை பார்த்தீங்கன்னா விவசாயம் யூஸ் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணா இன்னைக்கு டிராக்டர்ல ட்ரெயிலர் வச்சிருப்பாங்க இல்லையா, ட்ரெயிலர் லோட் பண்றதுக்கு நீங்க மேன் பவர் கிடைக்க மாட்டாங்க. காட்டுக்குள்ள ஒரு தோட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சாணம் எருவு எல்லாம் அள்ளி போடுறோம் இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆள் வந்து ரொம்ப ட்ரபிள்ங்க. அதுக்காக என்னன்னா இந்த மாதிரி வண்டியில வச்சுட்டு ஈஸி இல்லைன்னா பெரிய மிஷின் எடுத்து போயிட்டு அப்புறம் ஒரு லோடு 2 லோடு பண்ண மாதிரி இருந்தா பெரிய டெடிக்கேட் மிஷின்னா 3000 rupees மேல கேட்பாங்க. ஒரு விவசாயி நான் ஃபீல் பண்றேன்னா எங்கிட்ட ஒரு பழைய டிராக்டர் இருக்கும். அந்த டிராக்டர் இந்த மாதிரி மிஷின் வண்டி வச்சுன்னா நான் யாரும் எதிர்பார்க்க வேண்டியது, ஒரு லேபர் எனக்கு வேண்டியதில்லை, பெரிய மிஷின் வேண்டியதில்லை. என்னோட வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஈஸியாக நான் எருவு லோடு பண்ணிக்குவேன். நான் ஆப்ரேட்டர்னா நானே லோட் பண்ணிக்கலாம். பின்னாடி அதே மாதிரி ட்ரெயிலர் வச்சுட்டேன்னா அந்த ட்ரெயிலர் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரெயிலர் லோடு பண்ணிக்கலாம். மேன் வேண்டியதில்லை. இதுல என்ன அட்வான்டேஜ்னா இது பண்ண ஒரு தோட்டத்தோட விவசாயி பாத்தீங்கன்னா இந்த பக்கெட் வந்து 16 பக்கெட் ஓப்பன் பக்கெட் கொடுத்துருக்கேன். போட்டு ஓப்பன் பண்ணிச்சுன்னா லைட்டா டோசிங் பண்ணிக்கலாம். டோசி பண்ணிட்டு மண்ணில் லெவலிங் பண்ணிடலாம். சேம் ஆப்போசிட் தோட்டத்துக்குள்ள வக்கிப்பல்லோ சின்ன சின்ன ஐட்டம் இருந்தாலும் எடுத்து ட்ரக்கில் லோடு பண்ணும்போது இந்த கிராப் பண்ண ஈஸியா மட்டத்துக்கு உள்ள போட்டுக்கலாம். அப்போ விவசாயத்துக்கு வந்து அரிசி மேன் பவர் தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 6 விதமான வேலை செய்யலாம். டோசிங் பண்ணிக்கலாம், பன்னெண்டை பண்ணி லோட் பண்ணிக்கலாம், அள்ளி போட்டுக்கலாம். ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் சப்ளைன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு சின்ன சின்ன யூனிட் இருக்கு இல்லைங்களா, ஒரு யூனிட் 6 யூனிட் கேட்பாங்க. அப்பனா பெரிய மிஷின் கூட்டு போய் லோட் பண்ண வேண்டியது இல்லை. அவர் டிராக்டர் அவர் அதை பண்ணிக்க அவங்களுக்கு யூஸ் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பவர் கோட்டர் மிஷின். அப்ப துரு பிடிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு விவசாயி வந்துன்னா நார்மலா துரு பிடிச்சா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்களால என்ன பண்ண முடியும்னா மெயின்டைன் பண்ண சிரமமா இருக்கு. இது என்ன துரு பிடிக்காது இல்லையா, அப்ப அவங்க ஈஸியா இருக்கும். இது ஒன்னு அடிஷனல் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ற ரொம்ப ஈஸி. ஏன்னு சொல்றேன்னா டிராக்டரோட ஹைட்ராலி பம்ப்ல ட்ரை கொடுத்துருவோம். இதுக்கு தனியா ஹைட்ராலி பம்ப் ஆயில் டேங்க் தேவையில்லை. டிராக்டர் ஒர்க் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அது பாத்தீங்கன்னா இது நாளைக்கு ஒரு விவசாயத்துக்கு எனக்கு வேலை இல்லைன்னா இந்த ரெண்டு பெண்ணு, இந்த 2 பெண்ணு ஆப்போசிட்ல இது பெண்ணுட்டு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டாண்டோட வச்சோம்னா ஈஸியா டிஸ்மவுண்ட் பண்ணிட்டு டிராக்டர் வேறு வேலைக்கு போயிடலாம். இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டெபிலைசர் போட்டிருக்கோம். பட்டர் ஸ்டெபிலைசர் இதுல வந்தா இந்த ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 180 ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு டிக்கிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 டிக்கிங் ஃபோர்ஸ் கீழே பறிக்கிறது இல்லைங்களா, அது 1000. பக்கெட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 1.2 வந்து 1.7 வரைக்கும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது டாட் அட்டாச்மெண்ட் தான். இங்கே ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்கோம். முள் பொறுத்தவரை எப்பவுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணணும், ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு மல்டி வேஸ் யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருவேன். இது ஒரு மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா 6 years மேல போயிட்டு இருக்கு. இது த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வேளாண்மை டிமாண்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து 28 மிஷின் கொடுத்துருக்கேன். ஏசாண்ட வரைக்கும் பெட்டரா போயிட்டு இருக்கு. எப்பயும் மெஷின் வந்து அவங்க சைட்ல ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு சர்வீஸ் வாங்க எல்லாமே வந்து கஸ்டமர் சைட்ல. என் புல் மிஷின் ஒரு பொருள் வாங்கிட்டாருன்னா அந்த கஸ்டமர் வந்து ஒரு ஃபேர் பார்ட்ஸ்க்காகவோ சர்வீஸ்க்காக வந்து எங்கேயுமே தேட வேண்டாம், அவரோட ஸ்பாட்லேயே கொடுத்துருவார். இதுக்கு வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன், கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்தேன் 8883232. இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா மெஷின் ஒரு சீட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த சீட் நம்பர் இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா கால் சென்டருக்கு போயிட்டு எந்த டிஸ்ட்ரிக்டோ எந்த ஸ்டேட் வைஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து 24 hours சர்வீஸ் கொடுத்துருவோம். அப்போ வந்து ஈஸியா இருக்கு. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லெக் மூவ்மெண்ட். இது ஸ்ட்ரைட் லெக் இருக்கும், மூவ் செட்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் பட்டர்ஃப்ளை டைப் போட்டிருக்கோம். இது வந்து ஸ்ட்ரைட் லெக். இது என்ன அட்வான்டேஜ்னா இந்த பூம் ஷிஃப்டிங் இருக்கு இல்லைங்களா, ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் ஈஸியா வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணிக்கன்னா செப்பரேட்டா பாத்தீங்கன்னா 30 லிட்டர் ஹைட்டான டேங்க் கொடுத்துருக்கேன். 30 லிட்டர். அதுக்கு ஒரு பிடிஓ பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வச்சிருக்கேன்.
பிடிஓ டிபன் கியர் பாக்ஸ்ல இருந்து பம்ப் கொடுத்துருக்கேன். ஏன் பிடிஓ வந்து கியர் பாக்ஸ்னா பிடிஓ வந்து 540 RPM, அப்போ ஸ்பீடு கிடைக்காது. அது கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு கியர் பாக்ஸ் மாட்டிட்டு அதுல இருந்து அடிஷனல் ஹைட்ராலிக் பம்பு, அந்த பம்போட எல்பி வந்து 23 LP இருக்கனால டிராக்டருக்கு எந்த எஃபெக்ட் வராது. ஈஸி ஒர்க் பண்ணீங்களா, டீசல் மைலேஜ் கிடைக்கும். நீங்க எப்படி ரன் பண்ணாலும் ஃபார் ஹவர் பாத்தீங்கன்னா 2 லிட்டர் டீசல் செலவாகுது. அப்ப ரொம்ப எக்கனாமிக் இல்லையா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஊமோட லென்த் பாத்தீங்கன்னா ஹைட் 8.2 ஃபீட்ல மேல டிக் பண்ணிக்கலாம். 8.2 ஃபீட்ல மேல டிக் பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா டிக்கிங் பார்த்தா 7 ஃபீட் டிக் பண்ணிக்கலாம். இது பக்கெட் சைஸ் பாத்தீங்கன்னா 1.2 1.7 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது டிக்கிங் ஃபோர்ஸ் பார்த்தா 1500 டிக்கிங் ஃபோர்ஸ். ஆனா கேரிங் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 300 இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணி இந்த கொடிசியெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதம் வந்து ஸ்டெபிலைசர் பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை. இப்போ வந்து லீவா வந்து கஸ்டமர் ரெக்ரூட்மெண்ட் கேட்டனால இது மாடல்ஸ் இருக்கு. இங்கேயே ஒரு 4 மிஷின் புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது ஒர்க் பண்ணும்போது இந்த இங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். முன்னாடி டயர் சீட் போக வேண்டியதில்லை. பேக்ரவுண்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ண மாதிரி இருந்தா இங்க செக் பண்ண வச்சிருப்போம். இந்த பொசிஷன்ல இருந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ½ an hour 1 or 2 times வந்து அந்த கஸ்டமர் வந்து எப்படி ரிமூவ் பண்றது பாத்துட்டாருன்னா ரொம்ப சிம்பிளா கழட்டிக்கலாம். சூப்பர். அதே போல அந்த லோடர் இல்லையா? ஆமாங்க. லோடருக்கு மைலேஜ் அந்த அளவுக்கு கொடுங்க சார். மைலேஜ் 2.5 லிட்டர் போகும். அது 2 லிட்டர் தான் மேக்ஸிமம். இது பண்ணாலும் டாடா பண்ணி அது பெரிய கேரிங் கெபாசிட்டி 450 kg தான். அது 2 லிட்டர் தான் போகும். ஓகேங்க சார். கடைசியா நம்ம அந்த கிராப் ஆமா அக்ரிகே மாடல் இருக்கு, அதுவும் பாத்துருவோம் வாங்க. அக்ரிகேஃபும் கொடுத்துருக்கோம். இது என்ன ஒர்க்குன்னா டெய்லர்ல வந்து நீங்க லோட் பண்றதுக்கு வந்து ஆள் கிடைக்க மாட்டேங்க இல்லையா? இது மெயின் நாங்க எதுக்காக பண்ணீங்கன்னா லூஸ் மென்ட்ல வந்து டெய்லர் லோடிங் அன்லோடிங். ஒரு தோட்டத்துக்கு ஒரு விவசாயி இருந்தாருன்னா இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி தேங்காய் எருவெல்லாம் கீழே கிடைக்கலாம். இது எடுத்து டெய்லர் லோடு பண்ணுவாங்க. எனக்கு லோடு பண்றதுக்கு ஆள் கிடைக்க மாட்டான். இது பாத்தீங்கன்னா கிராஃபர் பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி ஓப்பன் வரும். ஒரு 190 kg லிஃப்ட் பண்ணிக்கலாம். டிராக்டரோட போட் சைடு எல்லா சைட்ல போயிடும். 330 ரொட்டேட் பண்ணிக்கலாம். டிகிரி பண்ணா 330. ஃப்ரெண்ட்ஸ் ரவுட் பண்ணி போகும்போது இங்க பார்க்கிங் ஸ்டாண்ட் வச்சிருக்கு. இது பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் ஆயில் சொல்லுவாங்க, ஃபார்ம் ஆயில் இருக்கு இல்லையா? இது எடுக்கிறதுக்கு இந்த ஆளே கிடையாது. ஒரு கேன்ல மம்டி மேல வச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. இது வந்தாச்சும் பெட்டரா இருக்கு. இது ஒரு 4 விஷயம் இது தமிழ்நாடு போல திருவண்ணாமலை திருச்சி கொடுத்துருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ். ஃபியூச்சர்ல இதான் வந்து கிடைக்க நல்லா இருக்கும். இது ஒரு மாடல் இருக்கு. ஓகே சார். இது எந்த அளவுக்கு சார் மைலேஜ் கொடுக்கும் நமக்கு? இது 2 லிட்டர்ஸ் மேக்ஸிமம். புல் மிஷின்ல எந்த அட்டாக் பண்ணாலும் அக்ரி செக்மெண்ட்னா 2 லிட்டர் மேக்ஸிமம். கஸ்டமர் வந்து டாட்டர் கொஞ்சம் ஹை ரெஸ்பி போயிட்டாங்கன்னா அப்போ வந்து ஒரு 5 லிட்டர் 2.5 போல இல்ல மேக்ஸிமம் 2 லிட்டர் தான். சார் அதே போல ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த மாதிரி சார் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லா வரைக்கும் நான் கவர் பண்ணிடுறோம். எந்த ஏரியா தமிழ்நாட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 6 டீல ஸ்பேர் பார்ட் டீல் வச்சிருக்கோம். எங்க 24 ஹவர்ஸ் ஈஸியாக ரீச் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஏரியா கோயம்புத்தூர் இருக்காங்க, மதுரை, வெள்ளூர், சென்னை, திருச்சி, கடலூர் இப்படி டீல் இருக்காங்க, நாமக்கல் இருக்காங்க. எந்த ஏரியா கேட்டாலும் அங்கிருந்து ஈஸியா ஒரு 100 கிலோமீட்டர் கவர் பண்ற மாதிரி நான் டீலர்ஸ் வச்சிருக்கேன். சார் இப்போ புதுசாக யாராவது அட்டாச்மெண்ட் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா? கொஞ்சம் ஆமாங்க, அவங்க சைட்லேயே கொடுத்துருவேன். மெஷின் வந்து நீ ஆர்டர் பண்ணிச்சுன்னா அவங்க செக்மெண்ட் கேட்போம். என்ன மாதிரி ஒர்க்கு, என்ன அப்ளிகேஷன், கஸ்டமருக்கு ஓரியன்டா வருவோம். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் எங்கெங்க மேன் அவாய்ட் பண்ண முடியுமோ அது கொடுத்துட்டு சைட்ல போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சர்வீஸ் மெஷின் ட்ரைனிங் எல்லாமே அவங்க ஸ்பாட்லயே அவங்க எல்லா பொருளும் வந்து தேடி அங்க போகணும். நாங்க உள்மிஸ் என்னன்னா கஸ்டமர் வீட்டுக்கு கொண்டு வந்து அங்கேயே மெஷின் ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப ஈஸியா இருக்கு. என்ன பொருள் கேட்டால் அவங்க இடத்துல எவ்வளவு மெஷின் இருந்தாலும் அவங்க சைட்ல ஃபிட் பண்ணி கொடுத்துறோம். இது புல்லோட ஸ்ட்ரென்த். ஓகேங்க சார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புல் அட்டாச்மெண்ட்டை பற்றி சார் எல்லா தகவலும் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ புல் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி. ஸோ இந்தியா முழுக்க உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவோட நம்பர் 1 பேக்கோ அட்டாச்மெண்ட் கம்பெனிங்க. ஸோ பேக்கு மட்டும் இல்லை, எல்லா அட்டாச்மெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா புல் தான் இப்போ நம்பர் 1ல இருக்கு. ஸோ பேக்கு லோடர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நம்பர் 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புல் இருக்குது. கிட்டத்தட்ட 68 நாடுகளுக்கு மேலே புல் அவங்களோட மிஷின்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க 106 டீலர் வந்து பார்த்தீங்கன்னா புல்லுக்கு இருக்காங்க. ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், விர்ச்சுவல் சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு எங்கேயாவது மிஷின் ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட வீடியோ கால் மூலியமா எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ அவங்களோட கஸ்டமர் கேர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். 24/7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இல்லை டவுட் இருக்குன்னா கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஷின் எங்கேயாவது ரிப்பேர் ஆகுதுன்னா கூட அவங்களுடைய டீம் வந்து நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. சார் சொன்னார் புதுசாக மிஷின் எடுத்தால் எப்படி யூஸ் பண்ணணும் அதை கொண்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கம்மியாக கொடுக்குது. தமிழ்நாட்டு மிஷினுங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் தமிழ்லேயே பேசி வந்து எல்லா தகவலும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. ஓகேங்க சார். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.